சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வருகிறேன். எனது பெயர் பே. வேதாமல்ராஜ். கழக சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளராக இருக்கிறேன். இன்றைக்கு எங்களது கடவுள் தெய்வமாகிய அம்மாவை வணங்கியும் இந்த கட்சி இன்றளவு இருக்கிறது என்றால் தாங்களெல்லாம் கோயிலாக கொண்டாடக்கூடிய எம்ஜிஆர், எங்களது புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கு இந்த கட்சியை வலுப்படுத்த, இன்றைக்கு எங்களை ஊக்கப்படுத்துவதற்காக இன்றைக்கு எங்களோடு எங்களது குறைகளை கேட்டறிந்து இந்த கட்சியை இனிமேல் நாம் விடக்கூடாது, சிறப்பாக இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக செயல்படுத்த வேண்டும் என்று தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் எங்களிடம் கூறினார்கள். ஒரு பெண்ணை இந்த சமுதாயத்தில் வளர விட மாட்டார்கள். அம்மா பேசிய போது, எங்களது சின்னம்மா பேசுகிற பொழுது அவர்களுடைய கண்ணீரை பார்த்தேன். அவர்கள் இந்த 9 ஆண்டுகளில் அவர் பட்ட காயங்களை நான் நினைத்து பார்த்தேன். ஒரு மகனாக நானே அழுகிறேன். கண்டிப்பாக சின்னம்மா அவர்களால் தான் இந்த கட்சி ஆட்சியை பிடிக்க முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியை அகல வேண்டும் என்றால், தீய சக்தி திமுக விடைபெற வேண்டும் என்றால் சின்னம்மா அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். நாம் எல்லோரும் அதற்கு இங்கே இருக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். இன்னைக்கு இருக்கிறவங்க இந்த கட்சி இருக்கணுங்கிறத மற்ற தலைவர்களும் உணர்ந்து சின்னம்மாவின் கரத்தை வலுப்படுத்துவோம். பூமிநாதன். நான் மதுரை மாவட்டம், புறநகர் மாவட்டம், கொட்டாம்பட்டி ஒன்றியம், கொட்டாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தலைவராக இருந்திருக்கேன். கொட்டாம்பட்டி கூட்டுறவு சங்க தலைவராக இருந்திருக்கேன். அம்மா யாரையும் பழிவாங்கிறது இல்லை. அம்மா புரட்சி தலைவர்கிட்ட இருக்கு, புரட்சி தலைவர் அம்மாட்ட இருக்கும்போது பதவி வேணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கே அம்மா முதலமைச்சராக இருக்கலாம். ஆனால் அம்மா எந்த பதவி வேணாங்கிற மாதிரி இன்னைக்கு வரையில் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களே இப்போ வெளியில் போன ஆளுகளே நீங்களே வரணுங்கிற மாதிரி ஆரம்பிச்சு விட்டாங்க. இனிமேல் அம்மா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, யாருக்கு பயந்தால் கிடையாது. அம்மா முதலமைச்சராக உறுதி. என்னோட பேர் சிவசண்முக சுந்தரம். விருதுநகர் மாவட்டம் ராஜமலை சட்டமன்றத்தில் வந்திருக்கோம். நாங்கள் அம்மாவோட கரங்களை வலுப்படுத்துறதுக்காக நாங்கள் இங்கே இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கோம். எந்த சூழ்நிலையும் அம்மாவோட பயணம் பண்ணுறதா நாங்கள் அங்கே முடிவு எடுத்திருக்கோம். அம்மாவோட கருத்தும் அதுதான், அம்மா கிட்ட நாங்கள் பேசின கருத்தும் அதே கருத்து தான். அம்மாவோட கரங்களை வலுப்படுத்துறதா தான் நாங்கள் உறுதியை கொடுத்துருக்கோம். அவங்களோட பாதையில் பயணம் பண்ணுறதா எங்களோட எண்ணமும் எதிர்காலமும் இருக்குங்கிறதையும் நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். எல்லா சூழ்நிலையிலையும் எங்களையும் அவங்கள பாதுகாக்கிறதா அவங்களும் சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கான ஒரு நல்ல உறுதியாக தான் நாங்கள் பார்க்குறோம். விருதுநகர் மாவட்டம் மட்டும் இல்லை, எங்களுக்கு கூட அண்ணன் தென்காசி மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க. இன்னும் தேனி, திண்டுக்கல் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், எல்லா மாவட்டத்துலையும் சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம், எல்லா சட்டமன்றத்துலையும் வந்திருக்காங்க. உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட எதிர்காலமும் இதை ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. சின்னம்மா நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறது எதனால ஆரம்பிக்கிறோம், என்ன பர்பஸ், அதாவது எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருக்கோங்கன்ற எங்ககிட்ட தெளிவாக பேசினாங்க. அதையும் அந்த கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கிக்கிட்டோம். அதே சமயம் எங்களோட கருத்துக்களையும் நாங்கள் அவங்க சொல்லியிருக்கோம். அதையும் எங்கள் உள்வாங்கி அதுக்கும் பதில் சொன்னாங்க. இந்த பதில் எல்லாமே எங்களுக்கு திருப்திகரமாக இருந்தது. இனி எதிர்காலமும் எங்களோட பயணம் எல்லாமே சின்னம்மாவோட வழியில் தான் இருக்குங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறோம். கணேசன், விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம் தொகுதி, சேத்தூர் பேரூராட்சி உட்பட்ட நான் எனது 23 வருஷமாக ஏடிஎம்கே தான் இருந்தேன். இப்போ அம்மா நேற்று கட்சி கொடியை ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே நான் நேற்று அங்கே வந்துட்டேன். அம்மா வந்தாங்க, நல்ல கூட்டம் இருந்துச்சு, நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அம்மா கோடு போட்டு பாதையில் பயணிச்சவங்க தான் நிறைய பேர் இன்றைக்கி அமைச்சராக இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் மறந்து விசுவாசம் இல்லாமல் இருக்காங்க. துரோகத்துக்கு என்றைக்குமே ஒரு கண்டிப்பான பதில் உண்டு. அம்மாவோட அந்த உண்மையான விசுவாசத்துக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு எல்லாமே அம்மா தக்க பதிலடி கொடுத்து எந்தெந்த அமைச்சராக இருந்தாங்களோ அவங்க இனி அமைச்சருங்க பேச்சுக்கு வரவே முடியாத அளவுக்கு அம்மா 26 சட்டமன்ற தொகுதியில் அவங்களோட பயணம் இருக்கும். ஏன்னா அவங்களோட பயணத்தில் தான் எல்லாருமே வந்தாங்க. அதை மறந்ததுனால இனி அந்த பயணமே இல்லாமல் போக போகிறாங்க. அம்மாவோட வழியில் நாங்கள் கண்டிப்பாக நடப்போம். அம்மாவை கண்டி விசுவாசமாக இருப்போம், உழைப்போம். அம்மா கோடு போட்டாங்கன்னா திரும்பி பார்க்கும்போது ரோடாக மாறிடும். அந்த அளவுக்கு திறமையானவங்க அம்மா. 50 வருஷமாக அரசியலில் இருக்காங்க. அதனால் அவங்க பின்னாடி நாங்கள் பயணிக்க விரும்புகிறோம். அவங்களோட பயணத்துக்கு நாங்கள் முழு மூச்சையாக இருந்து கண்டிப்பாக உழைச்சி. அம்மாவோட பயணம் கண்டிப்பாக வெற்றி பாதையாக அமையும்.